போயஸ் கார்டனில் முதலமைச்சர் விஜய் வாங்கிய எளிமையான வீடு. ஆச்சரியப்பட்டு போன அதிகாரிகள். காமராஜரை மிஞ்சிய விஜயின் எளிமை. அதாவது தமிழக அரசியலில் தற்போது எதிர்பாராத பல சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. அதுவும் தமிழகத்தில் கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக மாறி மாறி ஆண்டு வந்த அதிமுக, திமுக என இருபெரும் கட்சிகளை சாய்த்துவிட்டு முதல்வராக பதவியேற்றிருக்கிறார் விஜய். இவர் பதவிக்கு வந்ததற்கு பிறகு பல அதிரடி திட்டங்களை இவர் சொன்னது போலவே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி வருகிறார். மேலும் இவரின் செயல்பாடுகள் அனைத்தும் அரசியலில் கண்டிப்பாக பாராட்டும்படியாகத்தான் இருக்கப் போகிறது. ஏனென்றால் இதுவரை நாம் பார்த்த அரசியல்வாதிகளில் பெரும்பாலான அரசியல்வாதிகள் பேசி பேசிதான் ஆண்டு வந்தனர். எதிர்க்கட்சியினர் கேள்வி கேட்டாலும் அல்லது பொதுமக்களிடையே இருந்து எதிர்ப்பு குரல் வந்தாலும், எதிர்ப்பு கேள்வி வந்தாலும் அதற்கு பெரும்பாலான முதலமைச்சர்கள் வாய் வழியாகத்தான் பதில் கூறுவார்கள். ஆனால் தற்போதைய முதலமைச்சர் விஜயை எடுத்துக்கொண்டால் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட எதிர்த்தரப்பில் இருக்கும் பெரும்பாலான அரசியல்வாதிகள் என்னதான் கேள்வி மேல கேள்விகளாக கேட்டு துளைத்தெடுத்தாலும் அதற்கு அமைதியாக இருந்து கொண்டு தனது செயலின் மூலம் மட்டுமே பதிலடி கொடுத்து வருகிறார் முதலமைச்சர் விஜய். இதுதான் மற்ற முதல்வர்களுக்கும் விஜய்க்கும் உள்ள வித்தியாசம் என்று கூட கூறலாம். மிகவும் அமைதியாக இருந்து கொண்டு அனைத்து விஷயங்களையும் அடுத்தடுத்து செய்து வரும் விஜயின் அந்த ஒரு செயலை பாராட்டியே ஆகணுங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் அரசியல் செய்வதை தாண்டி இவர் செய்யும் மற்ற விஷயங்கள் தற்போது பொதுமக்களின் கவனத்தை கவனமாக ஈர்த்து வருகிறது. ஏனென்றால் ஒரு சாதாரண ஊழியர் போல மதிய உணவை எடுத்துக்கொண்டு தலைமைச் செயலகத்துக்கு வருகை தருகிறார் முதலமைச்சர் விஜய். அதே போல சமீபத்தில் இவருடைய வீட்டை காலி செய்துவிட்டு போயஸ் கார்டனில் புதிய வீடு ஒன்று வாங்க இருப்பதாக தகவல்கள் வெளியானது. அதற்கு காரணம் இவர் இருக்கும் நீலாங்கரை இல்லத்திற்கும் தலைமைச் செயலகத்திற்கும் இருக்கும் தூரம் என்பது மிக மிக அதிகமாம். ஆகவே அப்படி தினமும் போய் வரும்போது போக்குவரத்து நெரிசல் பொதுமக்களுக்கு ஏற்படுகிறது. இதை உணர்ந்து கொண்டு உடனடியாக பொதுமக்களை சிரமப்படுத்தக்கூடாது என்று தலைமைச் செயலகத்துக்கு அருகில் இருக்கும் போயஸ் கார்டனில் வீடு ஒன்றை வாங்கியிருக்கிறார் விஜய். அதுவும் இவர் வாங்கப் போகும் வீடு அத்தனை கோடி இத்தனை கோடி என்று ஒரு சிலர் கருத்துக்களை கூறி வந்தனர். ஆனால் உண்மையிலேயே போயஸ் கார்டனில் விஜய் வாங்கிய வீடு என்பது மிகவும் எளிமையான வீடு என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுவும் இவர் வாங்கியிருக்கும் அந்த ஒரு வீட்டின் விலை மிகவும் குறைவு என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது எளிமையாக புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் சமீபத்தில் போயஸ் கார்டனில் நடிகர் தனுஷ் கட்டிய வீடு 150 கோடிக்கும் அதிகமாக சென்றது. ஆகவே அவ்வளவு பணம் இருந்தால் இப்போது முதலமைச்சர் விஜய் வாங்கியிருக்கும் வீட்டைப் போல குறைந்தபட்சம் 30க்கும் மேற்பட்ட வீடுகளை வாங்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆகவே அந்த அளவுக்கு மிக மிக எளிமையான வீட்டை தான் முதலமைச்சர் விஜய் வாங்க இருக்கிறார். எளிமைக்கு பேர் போன காமராஜரையே மிஞ்சும் அளவுக்கு முதல்வர் விஜயின் இந்த ஒரு செயல் அமைந்திருக்கிறது என்று பலரும் முதல்வர் விஜயை பாராட்டி வருகின்றனர். சரி, இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.